அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ டிஎன்ஜேபி தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலே லேட்டஸ்ட் அப்டேட்டு ப்ளஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, அடுத்த அட்மிஷன் யாருக்கெல்லாம் போக போகுது அப்படின்ற விஷயத்தில் வீடியோ பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன்னு ஆன் பண்ணுவீங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் நியூன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த கான்வொகேஷனுக்கு ஒரு ஸ்கீமு அது முடிஞ்சு போச்சு. பிஜி பிஹெச்டி அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது 2025-26. அதுக்கு ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிடிஎஃபில் ஓப்பன் ஆகும். பிஜி போஸ்ட் கிராஜுவேட் அண்டு ஸ்காலர்ஸ் அப்படின்னு போடுறோம் இல்லையா, அவங்களுக்கான அட்மிஷன் இப்போ ஓப்பனில் இருக்குது. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், டேட் இருக்குன்னா டைமு அந்த அக்டோபர் 24ன்னு நினைக்கிறேன். அக்டோபர் 24 வரைக்கும் டைம் இருக்குது பிஜிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. யூஜி அட்மிஷனோட லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் யூஜிலேயே லேட்டஸ்ட் வந்து 7th ரவுண்டு இன்பர்சன் கவுன்சிலிங் ஒன்று சொல்லியிருக்கு. அப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் 3. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி அட்மிஷன் அது ஒன்று இருக்குது, சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன். அவங்களுக்கான ப்ராசஸ் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதாவது 7ஆம் தேதி, இன்றைக்கி அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க சப்ளிமெண்ட்ரி அட்மிஷன் வித் கவுன்சிலிங் ப்ராசஸோடு போயிட்டுருக்குது. எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, எவ்வளோ வேகன்சிலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி அங்கே என்ன நடக்குது டிஎன்ஜேபிஎல் அப்படிங்கிற விஷயத்துக்கு இது ஒரு முக்கியமான தகவல். ஓகேங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் ஸ்பாட் அட்மிஷன் 7ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு அங்கே நாகப்பட்டினத்தை வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபீஸ்லாம் எவ்வளவு என்னன்றதெல்லாம் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்கு இங்கிலீஷ் ப்ராஸ்பெக்டஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு. எனக்கு கொஞ்சம் சரியாக அதனால் ஓப்பன் ஆகலை. பட் இந்த டைம் இப்போ ஆகிட்டதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேயே இப்போ வர சொல்லியிருக்கிறதுனால இப்போ சீட்டு ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சீட்டு தான் இந்த பிஇ வொகேஷ்னல் அண்டு பிஎஃப்எஸ்சியில் பிடெக்கு பிபிஏ அந்த மாதிரி கோர்சஸுக்கெல்லாம் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படின்றதுல ஏற்கனவே சொல்லியிருக்கு. அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் காலையில் முடிஞ்சுதா அப்படின்றது இன்னும் தெரிய வரல. சரி, அடுத்த வேகன்சியெல்லாம் வருமா, அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் தான் இருக்குமா அப்படின்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆஸ் ஆஃப் நோ பார்த்தோம்னா இந்த டிஎன்ஜேபியில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்குது. ப்ளஸ் பிஜி அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. பிஜி பண்ணுறவங்க, பிஜினா அந்த எம்எஃப்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு அண்டு எம்டெக்கு அந்த எம்பிஏ இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கெலாம் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்றைக்கு டேட் என்னன்னு சொல்லிட்டு. வெல்கம் டு பிஜி பிஹெச்டி இதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். டேட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பிஹெச்டி, எம்எஃப்எஸ்சி, எம்டெக், எம்பிஏ அண்ட் பிஜி டிப்ளமோ. இவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கு. இதை பற்றின சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள், நிச்சயம் ரிப்ளை பண்ணலாம். அடுத்தடுத்து வர வீடியோவில் கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன் நிறைய பேசுவோம். தேங்க்யூ.